ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நாள் கழித்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமான எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். எங்களுடைய குலதெய்வம் பெரியாண்டவர். ரொம்ப நாள் கழித்து போகிறதால குடும்பத்தில் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. இதோ நாங்கள் கோவிலுக்கும் வந்தாச்சு. குலதெய்வத்தோட வாசலில் காலை வைக்கும் பொழுது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எங்கள் கவலையெல்லாம் பறந்து போன மாதிரி ஒரு தனி நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க. கோயிலுக்கு வந்ததும் முதல் வேலையாக அங்கே இருக்கிற கற்களை எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சிட்டோம். அப்புறமா அதில் தண்ணி தெளித்து சுத்தப்படுத்தி மங்களகரமாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு தயார் செஞ்சாச்சு. இந்த முறை குலதெய்வ வழிபாட்டுக்காகவே புதுசாக சரவணா ஸ்டோர்ஸில் பாத்திரம் அந்த பொங்கல் குண்டு வாங்கியிருந்தோம். கூடவே சளிக்கரண்டியுமே வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே நாங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த புது பாத்திரங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பொங்கல் வைக்கிறதுக்காக வேலையும் ஆரம்பித்தாச்சு. நாங்கள் ஒரு பக்கம் பொங்கல் வைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் பூசாரி ஐயா அபிஷேகம் பண்ணுறதுக்காக பெரியாண்டவரை தண்ணி ஊற்றி கழுவிட்டு எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. தண்ணி கொதிச்ச பிறகு நான், அக்கா, அம்மா, பாப்பா எல்லோரும் எங்கள் கையால் அரிசி போட்டுவோம். எப்பயுமே பொங்கல் வைக்கிறப்ப எங்கள் கையால் ஒரு பொடி அரிசி போடுவோம். ஸோ அரிசி போட்டுட்டு அழகாக கிண்டியும் விட்டாச்சு. ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா? அரிசி எல்லாமே போட்டாச்சு. அம்மா இன்னொரு பக்கம் மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றணும் இல்லையா, அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நெய் மணக்க மணக்க சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டே இருந்தது. சாமிக்கு தேவையான வேஷ்டி, அப்புறம் சாமிக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே முன்னாடியே அமௌண்ட் கொடுத்துட்டோம் பூசாரிக்கிட்ட. அதுக்கப்புறம் நாங்களும் எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் தனியாக வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ சாமியுமே அழகாக ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. இவர் தான் நம்மளுடைய பெரியாண்டவர். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கார்ல. ஸோ தீபார்த்தனையும் காமிச்சிட்டாங்க. இத்தனை வருஷம் கழித்து எங்களுடைய பெரியாண்டவரை இந்த மாதிரி மனநிறைவாக கும்பிட்டது எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். பெரியாண்டவரை மன திருப்தியாக நாங்கள் தரிசனம் பண்ணி முடித்த கையோட நாங்கள் அடுத்ததாக எங்களுடைய இன்னொரு குலதெய்வமான மடத்தியம்மனை பார்க்க கிளம்பிட்டோம். பெரியாண்டவர் கோயிலில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் நிலத்துக்கு நடுவில் காடு மாதிரி இருக்கும், அங்கே போகணும். சுற்றியும் பச்சை பசேல்னு காடு மாதிரி இருக்கிற இந்த சூழலை பார்க்க அவ்வளோ அமைதியாக, அதே சமயம் ஒரு பயபக்தியை வர வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே தனியாக ஒரு கைப்பம்பு மட்டும்தான் இருக்குது, வேறு தண்ணி வசதி எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இயற்கை சூழல் மனசுக்கு ரொம்ப மன நிம்மதியை தந்துச்சு. இவங்க தான் எங்களுடைய மடத்தியம்மன். இவங்க கூடவே 7 கன்னிமார்கள், விநாயகர், முருகர் என எல்லா சாமியும் இருந்தாங்க. இந்த தனிமையான இடத்துல இயற்கை சூழலில் சாமி வீட்டு இருக்கிறத பார்க்கவே அவ்வளோ அமைதியாக இருக்குது.
அருமையாக இருக்குது. இங்கேயும் நாங்கள் 2வது பொங்கலை வச்சு சாமிக்கு மன திருப்தியாக பூஜையை வந்து எங்களுடைய வழிபாட்டை முடிச்சாச்சு. எல்லா சாமியையும் ரொம்ப ரொம்ப திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் பொழுது மணி வந்து ஒரு 5 மணி இருக்கும். பல வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் ஒரே நாளில் எங்களுடைய குலதெய்வங்களான பெரியாண்டவர், மடத்தியம்மன், 7 கன்னிமார்கள் எல்லாருக்குமே வந்து பொங்கல் வச்சு கும்பிட்டு எங்கள் குடும்பத்துக்கே கிடைச்ச ஆக பெரும் பாக்கியம் நினைக்கிறோம் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.